நிறைய விஷயங்கள் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஷீரோ பாத்தியா, இதுதான் நம்ம வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. இதுக்கே இன்னும் 20 வருஷத்துக்கு லோனுக்கு தான். என்ன பண்ண போறாரோ போ. பாத்துமா, பத்திரமா இருங்க. போயிட்டு வந்து வெளியில போற நீ தான் பத்திரமா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வா, சரியா? 1 பத்திரம், 2 பத்திரம், 3 பத்திரம். சாதித்து விட்டோம். அம்மா, நான் 3 வாட்டி பத்திரமா போயிட்டேம்மா. இத்தனை நாள் இந்த கம்பத்தை தாண்டி தாண்டி போறேன். எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சே. இத இப்படி வைக்கலாம். ஆனா மரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கே ஷின்சான். நம்ம கிட்ட இல்லாத மரமா? என்னப்பா நீங்க? இந்த மரத்துல எவ்வளவு ஓடும் சொல்லுங்க. டர டர்னு அறுத்தலாம். என்ன பண்ற ஷின்சான்? தயவு செஞ்சு அதை கீழே வை. கடனை உடனே வாங்கி இப்பதான் வீட்டையே கட்டிருக்க, அதுக்குள்ள இதை வெட்டி சாக்கிறியா? அதான் வீட்டுக்குள்ள அவ்வளவு கதவு இருக்குல்ல. ஒண்ணு இல்லைன்னா இப்ப என்ன குறைய போதான்? பசங்களா, நான் சொல்றத கவனிங்க. ஒரு டாட்போல் பெருசா வளர்ந்தா என்னவா வளரும்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் ஐடல். யாருக்கும் தெரியலனா கடைசில என்கிட்ட கேளுங்க, அப்ப நான் சொல்றேன். சரி சரி, நீயே சொல்லு ஷின்சான். கவலை ஜாஸ்தி ஆகும். என்ன உளறு ஷின்சான்? ஒழுங்கான பதில சொல்லு. கவலை குட்டியா மனச குட்டியா? பெருசான கவலை கன்ஃபார்ம். பிடிச்ச சைக்கிள் கேட்டியேன்னு உனக்கு வாங்கி கொடுத்தா இத ஓட்ட சைக்கிள்னு கிண்டல் பண்றியா? உனக்கு போய் இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்? இனிமே நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன். நான் கோவப்பட்டு இப்படி சொல்லிட்டேனே. சின்ன குழந்தைங்க எப்பவும் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்காக எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றது? ஷின்சான், என்னம்மா இங்க சாவி போடுறதுக்கு இடத்தையே காணோம். பாட்டு கூட கேட்க முடியாது போல இருக்கே. ஷின்சான், போகாத வர. ஏம்மா? ஷின்சான், சொல்றத கேளு. வண்டி நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன். போயிட்டே இருக்குமா. காலை கீழே வச்சு வண்டி நிறுத்த ட்ரை பண்ணு. சரிமா. காலை கீழே வைக்க சொன்னா சீட்டு மேல ஏறி நிக்கிறியே. இது கீழே இல்லையா? ஷின்சான், பார்த்து ஜாக்கிரதை. போதுச்சுது. மக்கு பசங்க பிரேக்க வைக்க மறந்துட்டாங்கம்மா. போல இருக்கு. ஷின்சான், உங்க அப்பா வர வரைக்கும் இங்கே நில்லு. இங்கே இருந்து நகந்தா ஒண்ணு. நான் இங்கே நிக்கிறேன், இல்ல எங்கேயாவது போயிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பட்டன் அமைக்கி தொப்பிய பறக்க விட்டுறாதீங்க. சொன்னா கேளுங்கனே. ஏன் தம்பி அப்படி சொல்ற? மிஸ்ஸஸ் நொகாரா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அச்சோ, தொப்பி பறக்கணும்னு பார்த்தா இவரு பறந்துட்டாரு. நீதான் சரியா சொன்னீங்கம்மா. அந்த மண்டபைய முன்னே மேல இடிக்கறானே, நான் இத கொட்டி இருக்க மாட்டேன். இத சுத்தப்படுத்துற வேலையை நீதான் செய்யணும் ஷின்சான். எதுக்காக மியூசிக் லைவ்ல பில்டப் குத்தாங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இடத்த சுத்தம் பண்றேன்ப்பா. சும்மா விட மாட்டேன். கதமா மேல இருக்கிற சாதத்துல மண்ணு ஒட்டி இருக்காது, அது நம்ம எடுத்துட்டு போலாம். அண்ணா எதாச்சும் எடுக்குது. வாங்க மக்களே, சேர்ந்து வாருவோம். இத வச்சுலாம் சாதத்தை எடுக்க கூடாது ஷின்சான். அட போடா நீ வேற. நான் சொன்னா கேளு, நில்லு. தொடப்பத்தை கொண்டு வர மறந்துட்டனே. தம்பி, என்னக்கா? இங்க நின்னு புக் படிக்கிறது ரொம்ப தப்பு. இங்க பாரு தம்பி, இப்படி உட்கார்ந்து படிக்கிறது தப்புதான். இது ஓகேவா?
படுத்துக்கிட்டு படிக்கிறதோ தப்புதான். ம், அப்படியா? நீ எப்படி புக்க படிச்சாலும் அது தப்புதான் தம்பி. தப்புன்னா எதுக்கு இந்த புக்கை பிரிண்ட் பண்ணாங்க? இங்க பாருங்க பசங்களா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எவாக்குவேஷன் ட்ரைனிங் நாங்க கொடுக்க போறோம். இன்னைக்கு கொடுக்க போற பயிற்சி எர்த்குவேக் பத்தியும் நெருப்பு பத்தியும் தான். இப்ப நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லுங்க. பூகம்பம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? கொய்யோ முய்யோன்னு கத்தணும். ஆ?